கடும் எதிர்ப்பால் நேரடி பணி நியமன முறை ரத்து செய்யப்பட்டது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. பாஜக அரசு பல வடிவங்களில் இடஒதுக்கீட்டை ஒழிக்க முயற்சிப்பதால் விழிப்புடன் இருக்க வேண்டுமென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்திலும் சமரசம் இல்லை. ஜாதி மறுப்பு திருமணம் செய்தோரை பாதுகாக்கவும் ஆணவ படுகொலைகளை தடுக்கவும் தனி சட்டம் கொண்டு வர வேண்டுமென சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தல். ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலை 11 மணிக்கு முன்பு தாவேக கட்சி கொடியை ஏற்றுகிறார் நடிகர் விஜய். தாவேக கொடியேற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நிர்வாகிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. மலைப்பாதையில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் உதகை ரயில் சேவை ரத்து என அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை ரத்து. ராமநாதபுரம் தொண்டி அருகே 500 கிலோ மதிப்பிலான கடல் அட்டைகள் பறிமுதல். கடல் அட்டைகளை கடத்த முயன்ற எம்வி பட்டணத்தை சேர்ந்த காளிமுத்து என்பவரை பிடித்து விசாரணை. நடிகர் விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு வர அதிகம் வாய்ப்புள்ளது. காங்கிரஸ் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளுடன் விஜய் ஒத்துப்போவதால் கூட்டணிக்கு வரலாம் என மகிழா காங்கிரஸ் தலைவி சையத் ஹசீனா நம்பிக்கை. டிரம்பின் அழைப்பை ஏற்று நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற தயார். அமெரிக்க அதிபராக பதவியேற்றால் எலான் மஸ்கிற்கு ஆலோசகர் பதவி வழங்கப்படும் என்று டிரம்பின் அழைப்புக்கு எலான் மஸ்க் பதில். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.